பாசிப்பருப்பு இந்த கப்பில் எடுத்திருக்கேன். இந்த கப்பில் 2 பேத்துக்கு அரைக்கிறதுனால 2 கப் எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பு 2 கப், அதே மாதிரி உளுந்து 2 கப், அதே அளவில் எடுத்துக்கணும். இதோட நான் எடுத்துக்க போகிறது வந்து கருப்பு உளுந்து எடுத்துக்கிறேன். இதை கொஞ்சம் கழுவி இதே அளவு இதில் 1 கிளாஸ் போட்டிருக்கேன்னா இதுலேயும் 1 கிளாஸ், அப்போது 2 பேத்துக்கு நான் வந்து அரைக்கிறதுக்கு 2 கிளாஸ் இதில் போட்டிருக்கேன். 2 கப் அல்லது 2 கிளாஸ், எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்லையும் உளுந்து அளந்துக்கணும். அதனால் இதில் 2 கப் பாசி பருப்பு அளந்திங்கன்னா அதே மாதிரி உளுந்து வந்து 2 கப் இதே கப்பில் அளந்துக்கணும். அளந்து தனித்தனியாக ஊற வச்சுக்கிட்டிங்கன்னா, அதாவது இது கருப்பு உளுந்துன்றதுனால தனித்தனியாக ஊற வச்சுருக்கேன். வெள்ளை உளுந்துன்னா இதோடைய சேர்த்து ஊற வச்சுக்கலாம். ஒரு 2 hours வந்து இதை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இதில் இன்னொன்று என்ன சேர்க்கணும்னா, இந்த கப்லையே ஒரு 1/4 கப் வந்து ஜவ்வரிசி இதையும் இதோடு சேர்த்து ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சுட்டு 2 hours கழித்து மாவை அரைச்சி இட்லி ஊற்றிக்கலாம். ஜவ்வரிசி எதுக்குன்னா இன்னும் கொஞ்சம் சாஃப்ட்னஸ் நல்லா கொடுக்கும். ஆனால் பந்து மாதிரி வரும். அது எல்லாத்துக்கும் தெரியும். இல்லை அவல் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது 2ல் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அழகாக சூப்பராக இந்த இட்லி வந்து கிடச்சிரும். அரிசி இல்லாத இட்லி செய்வது எப்படிங்கிறதில்ல 2வது நாள் வெற்றிகரமாக சொல்லியாச்சு. இது மாவு அரைச்சி இட்லி ஊற்றி உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன். பாய்.